அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பீப்பிள்ஸ் ஹீரோஸ் அகாடமி. நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு ஸ்கூல் புக்ஸில் என்னென்ன லெசன்ஸ் படிக்கணும் அப்படின்றத பற்றி தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஸோ முந்தைய வகுப்பில் நம்ம 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் சோசியல் சயின்ஸ் புத்தகத்தில் நீங்கள் என்னென்ன பாடங்கள் படிக்கணும், அது சிலபஸில் எங்கெல்லாம் கவர் ஆகுது அப்படின்றத பார்த்துட்டோம். இன்னைக்கு இந்த வகுப்பில் 11ஆம் வகுப்பு ஹிஸ்ட்ரி, 11ஆம் வகுப்பு வரலாறுல இருந்து உங்களுக்கு நீங்க என்னென்ன விஷயங்கள் படிக்கணும் அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கிளாஸை கண்டினியூ பண்ணுங்க. ஓகேங்களா? இது உங்களுக்கு 11th ஹிஸ்ட்ரி புக்கு. அதுக்கு முன்னாடி சிலபஸ்ல ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க வேண்டியது இருக்கு. அதை கொடுத்துட்டு நம்ம உள்ள போயிடலாம். ஓகேங்களா? இந்த யூனிட் நீங்க குரூப் 4 குரூப் 2 படிச்சாலும் சரி, குரூப் 4 படிச்சாலும் சரி, சிலபஸ் நல்லா பார்த்தீங்கன்னா இந்தியாவின் வரலாறு மற்றும் பண்பாடு அப்படின்றது தான் டாபிக். முன்னாடி சிலபஸ்லயும் அதே தான். இந்திய தேசிய இயக்கம் அப்படின்றது உங்களுக்கு தனி, அதை விட்டுரும். அதே போல தான் உங்களுக்கு குரூப் 4லயும் இருக்கு. இந்த வரலாறு மற்றும் பண்பாடு, இந்திய தேசிய இயக்கம், இந்த 3 யூனிட்ல இருந்து தான் உங்களுக்கு மொத்தமா 10 கொஸ்டின் கேட்க போறாங்க. அந்த கொஸ்டின் அவங்க எப்படி வேணா ஸ்பிளிட் அப் பண்ணலாம். ஹிஸ்டரியில இருந்து 8 கொஸ்டின் கேட்டு, கல்ச்சர்ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டு, ஐஎன்எம்ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்கவும் முடியும். ஏன்னா அவங்க சிலபஸ்ல சொல்லியிருக்கிறதுல தான் கேட்கறாங்க. இல்ல இந்திய தேசிய இயக்கத்துல இருந்து அவங்களால 9 கொஸ்டின் கேட்டு, கல்ச்சர்ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டு, ஹிஸ்டரியில இருந்து கேட்காம கூட போகலாம். அது அவங்களுடைய விருப்பம். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த பண்பாடு அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு நீங்க அது குப்தரா இல்லைனாலும் சரி, தில்லி சுல்தானா இல்லைனாலும் சரி, அது முகலாயர்களா இல்லைனாலும் சரி, அந்த பண்பாடு அப்படின்றது நீங்க எல்லா மன்னர்களோட முக்கியமான மன்னர்கள், எல்லா மன்னர்களுடைய ஆட்சி காலத்தையும் நீங்க படிச்ச ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா கல்ச்சர் அப்படின்றது உங்களுக்கு அப்படிதான் கவர் ஆகுது. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நீங்க ஸ்மார்ட் ஒர்க் பண்ணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா முக்கியமான விஷயங்கள் மட்டும் படிச்சுட்டு, அதாவது டைம் ஸ்மார்ட் ஒர்க்ன்றதோட டைம் கம்மியா இருக்கப்ப நம்ம அந்த மாதிரி தான் பண்ணணும். முக்கியமான விஷயங்கள், முக்கியமான லெசன்ஸ்லாம் படிச்சுட்டு பேலன்ஸ் இருக்கக்கூடிய விஷயங்களை சும்மா மேலோட்டமாக ரீட் பண்ணிட்டு போகிற மாதிரி விஷயங்கள். ஏன்னா ஏன் அதை சொல்கிறேன்னா, இப்போ பண்பாடை பொறுத்த வரைக்கும் நமக்கு இங்கே வேதகால பண்பாடுகள்னு சொல்லி ஒரு டாபிக் இருக்குது. இதை நார்மலாக யாருமே படிங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அதில் பெருசாக எதுவும் இல்லைன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு கடைசி எக்ஸாம்ஸில் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், வேத காலத்துலேருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம். அப்போ அந்த ருத்ரன் அப்படின்ற கடவுள் பற்றி கேட்டிருந்தாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி விஷயங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஓல்டு இயர் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் உங்களுக்கு பண்பாடுகள் வேத காலத்துலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. சமணம் புத்தத்துலேருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதை எப்படி கொண்டு வந்து சேர்ப்பாங்கன்னா, இங்கே உங்களுக்கு இந்த பண்பாடு டாபிக் உள்ள கொண்டு வந்து சேர்ப்பாங்க. ஸோ நம்ம சொல்ல வேண்டிய விஷயங்கள், நம்மளுடைய கடமை, எந்தெந்த விஷயங்கள் எந்தெந்த இடத்துல படிக்கணும், ஓவரால் சிலபஸுக்காக நீங்க என்னென்ன படிக்கணும் அப்படின்றத சொல்றோம். அதுல செலக்டிவா நீங்க படிக்க வேண்டியது உங்களுடைய விஷயங்கள். ஓகேங்களா? ஓகே. அப்ப இதான் நம்ம சொல்ல நினைச்சோம். ஸ்டார்டிங்ல நம்ம வழக்கமா பாக்குற மாதிரி இண்டெக்ஸ்ல எடுத்து பார்ப்போம், என்னென்ன விஷயங்கள் படிக்கணும்னு நமக்கு தெரியும். அப்ப இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் சிலபஸ்ல இருக்கா, ஸோ இந்த லெசன் படிக்கணும் அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணிக்கலாம். சும்மா மேலோட்டமா பார்ப்போம், அதுக்கப்புறம் உள்ள உங்களுக்கு இன்டெப்தா சொல்றேன். இங்க உங்களுக்கு வேற எதுவும் மேலோட்டமா பார்த்தா தெரியுதான்னு கேட்டா தெரியல. ஸோ இங்கேயும் உங்களுக்கு தெரியல, இது தெரில. குப்தர்கள், அப்ப குப்தர்கள் உங்களுக்கு ஓப்பன் சிலபஸ்ல இருக்கு. ஸோ நீங்க படிச்சுதான் ஆகணும். தென் உங்களுக்கு அரேபியர் துருக்கியரின் வருகை அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப உங்களுக்கு டெல்லி சுல்தான்ஸ் கவர் ஆகும். ஸோ அந்த லெசன் நம்ம உள்ள பாக்குறப்ப பார்ப்போம். பிற்கால சோழர்கள் மற்றும் பாண்டியர்கள் அப்படின்றது நீங்க என்ன பண்ணணும், படிக்கணும். தென்னிந்திய வரலாறு அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க படிக்கணும். பாமினி மற்றும் விஜயநகர பேரரசு அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப உங்களுக்கு விஜயநகர் பாமணி குரூப் 2 சிலபஸ்ல தான் இருக்கு. குரூப் 4 சிலபஸ்ல எனக்கு இல்ல அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா, இந்த தென்னிந்திய வரலாறுன்னு இருக்கு இல்லையா, இந்த தென்னிந்திய வரலாறுக்குள்ள தான் எது வரும், உங்களுக்கு விஜயநகர் பாமணி வரும். விஜயநகர் பாமணி நார்த் இந்தியா கிடையாது, அதுவும் தென்னிந்தியா ஹிஸ்டரியில கவர் ஆகக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ அது நீங்க படிக்கணும். லாஸ்ட் குரூப் 4ல பாமினில இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டாங்க, விஜயநகர்ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டாங்க, மொத்தம் 2 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? தென் உங்களுக்கு முகலாய பேரரசு கண்டிப்பா என்ன பண்ணும், சிலபஸ்ல இருக்கு, படிக்கணும். மராத்தியர்கள் கண்டிப்பா ஓப்பன் சிலபஸ்ல இருக்கு, படிச்சே ஆகணும். அதுக்கப்புறம் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால எதிர்ப்புகள் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப உங்களுக்கு எதுல இருக்கு, உங்களுக்கு டேரக்டா இங்க ஐஎன்எம்ல வந்துடும். ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால எழுச்சிகள் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப இங்க வந்துருச்சா. ஸோ இந்த லெசன் நீங்க படிக்கணும். அப்போ ஓப்பனா உங்களுக்கு தெரியுது எத்தனை லெசன் படிக்கணும் அப்படின்னா 1 2 3 4 5 6, அதை விட்டு மேலே போனீங்கன்னா 7 8, இந்த 8 லெசன் பார்க்குறப்போ உங்களுக்கு இண்டெக்ஸ்லேயே தெரிஞ்சது இது படிக்கணும் அப்படின்னு சொல்லி. இதை மட்டும் படிச்சா போதுமா, பேலன்ஸ் 11 லெசன் விட்டலாமா அப்படின்னு கேட்டால் அப்படிதான் இல்லை. உள்ள எடுத்து உங்களுக்கு சொல்கிறோம் ஏன் படிக்கணும், எதுக்கு படிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறோம். நிறைய பேர் இண்டெக்ஸ் மட்டும் பார்த்துட்டு இதை மட்டும் படிச்சுக்கலாம்னு சொல்லி எடுக்கிறீங்க, அப்படி கிடையாது. ஓகேங்களா? அப்போ ஓகே, நம்ம உள்ள பார்ப்போம் என்னென்ன விஷயங்கள் படிக்கணும், ஏன் படிக்கணும்னு சொல்லி. அப்போ முதல் லெசன் இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் முதல் லெசனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் முழுசா படிக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா முழுசா தேவையில்லை. என்னத்தை மட்டும் படிச்சுக்கலாம், நீங்கள் இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் இருக்கும், அதை மட்டும் பற்றி நீங்கள் படிச்சிங்கனாலே போதுமானதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பாக்ஸ் கரண்ட்ஸ் பார்த்துட்டு இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அப்படின்றது 1.4ல் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த 1.4 மட்டும் படிச்சிங்கன்னா போதும். 1.4 அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய விஷயங்கள் நீங்கள் படிச்சிங்கன்னா போதுமானது. சிந்து நாகரிகம் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுதா, ஸோ அதுக்கங்கிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் மட்டும் நீங்கள் என்ன பண்ணலாம், படித்தா போதுமானதாக இருக்கும். இதுக்கங்கிட்டு கொஞ்சம் தான் இருக்கும் உங்களுக்கு. இவ்வளோ தான் இருக்குது பார்த்தீங்களா.
உங்களுக்கு அது மட்டும் இல்லாம நீங்க ஏற்கனவே என்ன பண்ணிட்டு வந்திருப்பீங்க, ஒரு 6வது புக்ல ஏற்கனவே படிச்சுட்டு வந்திருப்பீங்க இண்டஸ் வேலி பத்தி. ஸோ இந்த விஷயங்கள் ஃபர்ஸ்ட் லெசன்ல நீங்க படிக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்றது இதுதான். தென் உங்களுக்கு பண்டைய இந்தியா, செம்புகால, பெருங்கற்கால, வேதக்கால, இரும்புகால பண்பாடுகள் அப்படின்றப்போ, இதுல நீங்க எல்லாமே படிக்க வேண்டிய தேவை இருக்காது. ஆனா ஒரு சில லெசன்ஸ் என்ன பண்ணி தான் ஆகணும், நீங்க படிச்சு தான் ஆகணும். உள்ள பார்த்தீங்க அப்படின்னா, அப்ப பண்பாடு, இந்திய பண்பாடு பத்தி தான் குடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ பண்பாடுகள்ல இருந்து கொஸ்டின்ஸ் என்ன பண்றாங்க, நம்ம கேட்கறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். ஆனாலும் நம்ம ரொம்ப எல்லாத்தையும் போட்டு நோண்டி நோண்டி நொங்கெடுத்து படிக்க முடியாது அப்படின்றதுனால செலக்டிவா ஒரு சில விஷயங்கள் படிச்சுக்கணும். ஃபுல்லா படிக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஃபுல்லா படிச்சீங்கன்னா இந்தியன் கல்ச்சர் அப்படின்றதுக்கு ஃபுல்லா உங்களுக்கு பொருந்தும் தான். ஆனா ஃபுல்லா நம்மளால படிக்க முடியாது. அந்த அளவுக்கு வெயிட்டேஜும் இல்ல. கொஸ்டின்ஸ் பெருசா கவர் ஆகவும் இல்ல அப்படின்றதுனால நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த தமிழகத்தில் பெருங்கற்காலம், இரும்பு காலம் இருக்கு இல்லையா? இத நம்மளால என்ன பண்ணிக்கணும்? படிக்கணும். இது எங்க படிக்கணும்? எதுக்காக படிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உங்களுக்கு யூனிட் 6ல வருது இல்லையா? யூனிட் 6ல தமிழ் சமுதாய வரலாறு அப்படின்றது குடுத்துருக்காங்க. ஸோ அங்க உங்களுக்கு யூஸ் ஆகும். இது மட்டும் இல்லாம உங்களுக்கு தொல்லியல் ஆய்வுகள்னு சொல்லி ஒரு குடுத்துருக்காங்க. அங்க உங்களுக்கு இந்த யூனிட் 6ல இந்த டாபிக் உங்களுக்கு யூஸ் ஆகும். ஓகேங்களா? தென் உங்களுக்கு ஆரியர்களும் ரிக் வேதகால சமூகமும் அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப இதுதான். இது உங்களால என்ன பண்ணியிருக்காங்க, கொஷின்ஸ் ஏற்கனவே கேட்டிருக்காங்க. ரிக் வேதகால பண்பாட்டுல இருந்து என்ன பண்ணியிருக்காங்க, கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இதையும் நீங்க படிச்சுக்கங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லுவேன். இந்திரன் அப்படின்னா யாரு, குடியிருப்புகளை அழிப்பவன் என்று பொருள், கொஷின்ல பார்த்துருப்பீங்க. அப்ப இது உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, ஏற்கனவே கேட்டிருக்காங்க. ஸோ இதுலயும் நீங்க இந்த விஷயங்கள் படிச்சுக்கங்க. ஆரியர்கள் கால சமுதாயம் அப்படின்றத படிச்சுக்கங்க. ரொம்ப நம்ம இன்டெப்தா போய் படிக்க விஷயம் இல்லை. சும்மா ஒரு தடவை பார்த்துட்டு ஏதோ ஒன்று ஆப்ஷனை பார்த்து ஏதோ ஒன்று ஒரு கொஷின் மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்காக ஒரு ஒரு 1/4 மணி நேரமோ 1/2 மணி நேரமோ நம்ம ரீட் பண்ணி விட்டோம் அப்படின்னா அது நமக்கு அங்கே எக்ஸாமில் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் தான். மற்றபடி பிற்கால வேதக்கால பண்பாடு அப்படின்ற ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் ரீட் பண்ணி ஒரு தடவை சும்மா ரீட் பண்ணி விட்டுக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த நம்மளால் என்ன பண்ண முடியுது, சொல்ல முடியுது. ஏன்னா ஏற்கனவே ரீசெண்டாக நடந்த எக்ஸாம்ஸில் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக. ஸோ நம்ம என்ன பண்ணோம், இங்கேயும் நீங்கள் இந்த லெசனும் படிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்றத நம்ம காட்டியாச்சு. பண்டைய இந்தியாவில் செம்புகால பெருங்கற்கால பண்பாடு பொறுத்த வரைக்கும் நீங்கள் தமிழ்நாடு மட்டும் படிச்சுக்கோங்க. வேதகால பண்பாடு அப்படின்றத நீங்கள் படிச்சுக்கோங்க அப்படின்ற ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன். தென் உங்களுக்கு 3rd லெசனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிரதேச முடியரசுகளின் தோற்றம், புதிய மரப்பிரிவுகளின் உருவாக்கம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நம்ம ஏற்கனவே சொன்னது தான். அதாவது பண்பாடு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஃபுல் ஹிஸ்ட்ரி படிக்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த ஃபுல் ஹிஸ்ட்ரி நம்மளால் படிக்க முடியாது அப்படின்றதுனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், செலக்டிவாக படிச்சுட்டு போகிறோம். ஸோ இந்த மகாஜனபதங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. சும்மா பார்த்துக்கங்க அப்படின்னு ஒரு விஷயம் சொல்ல முடியும். இங்கே வந்து உங்களுக்கு சமண மதம் பற்றியும் புத்த மதத்தை பற்றியும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த சமணம் அப்படின்றது இருக்கு இல்லையா, இந்த சமண மதம் பற்றி பார்த்துக்கங்க. அந்த உங்களுக்கு ஆரியர்கள் வருகைக்கு பிறகு நிறைய அடிமைப்படுத்துதல் நடத்துகிறதுனால அதுக்கப்புறம் உங்களுக்கு சமண மதமும் பௌத்த மதமும் அந்த ஆரிய மதத்துக்கு ஆப்போசிட்டாக கிளம்புது. ஸோ இந்த சமண மதமும் பௌத்த மதமும் பார்த்துக்கங்க. கொஸ்டின்ஸ் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, ஏற்கனவே கேட்டிருக்காங்க. ரொம்ப இன்டெப்த்தாக இல்லைனாலும் சும்மா லைட்டாக பார்த்துக்கங்க. உங்களுக்கு அங்கங்கே தமிழ்நாட்டில் பௌத்தம், தமிழ்நாட்டில் சமணம் ஏற்கனவே 6வது புக்கில் படிச்சுட்டு வந்திருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். ரொம்ப முக்கியம் கிடையாது. ஆனால் பண்பாடுன்னு சொல்லி பார்க்குறப்ப நீங்கள் படிச்சு தான் ஆகணும். ஓப்பன் சிலபஸ் கிடையாது, மறைமுகமான சிலபஸ் அப்படின்றத நம்மளால சொல்ல முடியுது. ஓகேங்களா? தென் உங்களுக்கு அப்போ இந்த லெசன் நீங்கள் என்ன படிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியாச்சு. அதே போல் உங்களுக்கு நம்ம டேரெக்டாக இருக்கிறது சொல்லிடுவோம். இது உங்களுக்கு இதெல்லாம் உங்களுக்கு மறைமுகமாக சிலபஸில் கவர் ஆகிறது அப்படின்றதுனால நம்ம இப்படி போடும். மற்றபடி இந்த செம்புகால பெருங்கற்கால பண்பாடு இதில் தமிழ்நாடு அப்படின்றது உங்களுக்கு எதில் வந்துடும், யூனிட் 6ல் கவர் ஆகும். அதை நீங்கள் நல்லா படிச்சாகணும். தென் உங்களுக்கு என்ன லெசன் கொடுத்துருக்காங்க, அரசு மற்றும் பேரரசு உருவாகம். இதுவும் உங்களுக்கு அதே தான். அப்போ மௌரிய காலம், மௌரியர்கள் காலம் எப்படி உருவாச்சு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நந்தர்கள் அவங்க தான் முதல் ஆள், இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் பாக்ஸ் கனன்ஸ் எல்லாமே நல்லா படிச்சுக்கோங்க. பாக்ஸ் கனன்ஸ் எல்லாமே படிச்சுட்டு உங்களுக்கு பெருசாக இங்கே எதுவும் தேவைப்படாது. மௌரிய பேரரசில் அசோகர் பற்றி படிச்சுக்கோங்க. மௌரிய பேரரசில் அசோகர் பற்றி லைட்டாக பார்த்துக்கோங்க, நல்லாவே பார்த்துக்கோங்கன்னு சொல்ல முடியும். அசோகர் பற்றி மௌரிய அரசும் ஆட்சி அமைப்பும் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ உங்களுக்கு படிச்சுக்கிட்டே போயிட்டே இருக்கலாம் ஹிஸ்ட்ரி. அந்த அளவுக்கு படிச்சு நம்ம கொஸ்டின் வெயிட்டேஜும் இல்லை அப்படின்றதுனால சும்மா ஒரு தடவை ரீட் பண்ணி விட்டுக்காங்க தேவைப்பட்டா. மௌரியர் பற்றி கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க, அசோகர் பற்றி நல்லா படிச்சுக்கோங்க அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளால சொல்ல முடியுது. ஓகேங்களா? அப்போ இதுதான் நீங்கள் இந்த லெசனில் படிக்க வேண்டிய விஷயம். இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெருசாக தேவையில்ல, சும்மா பார்க்குறதுனா பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் தான். மற்றபடி பண்பாடு அப்படின்னு சொல்லி தேவைன்னா பண்பாடுன்னு சொல்லி பார்க்குறப்ப இது நீங்கள் படிச்சு தான் ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் இந்திய பண்பாட்டுக்காக. தென்னிந்தியாவில் சமுதாய உருவாக்கம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப பாக்ஸரன்ஸ் எல்லாமே பார்த்துக்காங்க. மௌரியர் காலத்தில் தென்னிந்தியா, அப்போ தென்னிந்தியான்னு சொல்லி பார்க்குறப்போ உங்களுக்கு தமிழ்நாடு ஓரியன்டான தகவல்கள் நிறையா கிடைக்கும். அந்த தமிழ்நாடு ஓரியன்டான தகவல்கள் உங்களுக்கு எங்கே யூஸ் ஆகும்னா யூனிட் 6 தமிழ் சமுதாய வரலாறு யூஸ் ஆகும். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, சங்க காலம் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. மேலேயே பார்த்தீங்க உங்களுக்கு நூல்கள் பற்றி, தமிழ் நூல்கள் பற்றி கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த லெசன் உங்களுக்கு தமிழ்நாடு ஓரியன்டான தகவல்கள் நிறைய இருக்கிறதுனால யூனிட் 6ல் உங்களுக்கு தமிழ் சமுதாய வரலாறு இருக்கு இல்லையா, ஸோ அந்த டாப்பிக்கில் உங்களுக்கு கவர் ஆகும். இந்த லெசன் படிக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா என்ன பண்ணுவோம், கண்டிப்பாக படிச்சு தான் ஆகணும். ஏன்னா முழுக்க என்ன பண்ணியிருக்காங்க, தமிழ்நாடு பற்றின தகவல்கள் அப்படியே அள்ளி தெளிச்சு விட்ருக்காங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நல்லா படிச்சுக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம். இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்னது, தென்னிந்தியாவில் சமுதாய உருவாக்கம் கண்டிப்பாக படிச்சு தான் ஆகணும். ஏன்னா தமிழ்நாடு பற்றின தகவல்கள் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தினால. ஓகேங்களா? முழுக்க இதுதான்.
ஃபுல்லாகவே தமிழ்நாடு பற்றி தான். அப்போ களப்பிரர்கள் காலம், அதுக்கப்புறம் சங்கம் அறிவிய காலம், களப்பிரர்கள் தான் சங்கம் அறிவிய காலம் சொல்கிறோம், அதை பற்றி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த லெசன் ஃபுல்லாகவே படிக்கணும். அதுக்கப்புறம் மௌரியர் வந்தார், அசோகர் வந்தார், அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்ற ஒரு விஷயம்லாம் கொடுத்துருக்காங்க. இதுவுமே நம்ம வழக்கமாக சொல்கிற மாதிரி தான். பெருசாக உங்களுக்கு தேவையில்லை, இதெல்லாம் உங்களுக்கு பெருசாக எதுவுமே தேவை கிடையாது. ஏன்னா குஷானர் பற்றிலாம் படிக்கணும், அந்த அளவுக்குலாம் பெருசாக ஒன்றும் பண்ணல. நம்ம ஏற்கனவே 6th படிக்கிறப்பே சொன்னோம். அப்போ கனிஷ்கர் பற்றி மட்டும் படிச்சுக்கோங்க, குஷானர்களில் கனிஷ்கர் பற்றி மட்டும் படிச்சுக்கோங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம சொல்லியிருப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி கனிஷ்கர் பற்றி மட்டும் நீங்கள் படிச்சுக்கோங்க அப்படின்றத சொல்ல முடியுது. பெருசாக உங்களுக்கு அதே போல் இது உங்களுக்கு இந்திய பண்பாடு, இந்த காந்தாரா கலை அப்படின்றது இந்திய பண்பாட்டுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கலை வடிவமாக இருக்குது. அதை அந்த குஷானர்கள் தான் உங்களுக்கு கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் சொல்ல முடியும். இதே போல் இந்த தமிழக அரசாட்சிகள் அப்படின்ற தமிழகத்தை பற்றி தகவல்கள் எங்கே இருந்தாலும் என்ன பண்ணணும், படிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ தமிழக அரசாட்சிகள் அப்படின்றத நீங்கள் என்ன பண்ணணும், படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு யூனிட் 6ல் யூஸ் ஆகும். தமிழகத்துக்கும் ரோமுக்கும் இடையிலான வணிகம். தமிழகத்தை பற்றி எது இருந்தாலும் படிக்கணும். அது உங்களுக்கு எங்கே யூஸ் ஆகும், ஹிஸ்ட்ரியில் யூனிட் 6ல் உங்களுக்கு யூஸ் ஆகும், தமிழ் சமுதாய வரலாறு அப்படின்ற ஒரு டாப்பிக்கில். ஸோ இதுலையும் நீங்கள் என்ன படிக்கணும், மௌரியருக்கு பிந்திய அரசியலமைப்பும் சமூக முறையும் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நீங்கள் என்ன படிச்சுக்கணும், தமிழ்நாடு ஓரியன்டான தகவல்கள் இருக்கிறதுனால அந்த லெசன் நீங்கள் படிச்சுக்கிற மாதிரி விஷயங்கள் இருக்குது. ஓகேங்களா, உங்களுக்கு தெளிவாக எடுத்து கொடுக்குறோம், நம்ம எதையுமே மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான். ஓகேங்களா. தென் ஹர்ஷர் மற்றும் பிரதேச முடியரசுகளின் எழுச்சி அப்படின்றது கொடுத்துருக்காங்களே, அது உங்களுக்கு பெருசாலாம் இருக்காது. ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே, அப்போ ஹர்ஷரை பற்றி நீங்கள் படிக்கிறப்போ உங்களுக்கு நிறைய தமிழ்நாட்டோட உங்களுக்கு சிங்க் ஆகி வரும். ஹர்ஷர் வந்து 2ஆம் புலிகேசியோட சண்டை போட்டிருப்பாரு. 2ஆம் புலிகேசி உங்களுக்கு முதலாம் நரசிம்மவர்மன் அவரோட சண்டை போட்டிருப்பாரு, சாளுக்கிய அரசர். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. தமிழ்நாட்டோட கொஞ்சம் சிங்க் ஆகி கொஞ்சம் வருவார் ஹர்ஷர். ஏற்கனவே 6th படிக்கிறப்பே சொல்லியிருப்போம். ஹர்ஷரை பற்றி சும்மா லைட்டாக பார்த்து வச்சுக்கோங்க அப்படின்ற ஒரு விஷயம். இங்கேயும் அதே தான், சும்மா லைட்டாக பார்த்து வச்சுக்கோங்க. நிர்வாக முறைகள்லாம் பெருசாக தேவையில்லை. இந்த யுவான் சுவாங் பற்றி நல்லா படிச்சுக்கோங்க. அந்த ஒரு பேசிக்கான ஒரு கான்செப்ட் எப்படி வருது அப்படின்னு ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்காங்க. அவங்க யார் அப்படின்ற விஷயத்த ஸ்ட்ராங் ஆகிக்கோங்க. மற்றபடி இங்கே உங்களுக்கு இந்த பாலர்கள்லாம் தேவை கிடையாது. ஓகேங்களா, நம்ம மேலோட்டமாக சொல்லிட்டு போக முடியுங்க, நம்ம இது படிங்க வேணாம் அப்படின்னு சொல்லி. ஆனால் நம்ம இன்டெப்த்தாக எடுத்து சொல்கிறோம் அப்படின்னா அது எதையும் மிஸ் பண்ணிடக்கூடாது, கரெக்டாக படிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான். ஓகேங்களா. தென் ராஷ்டிரகூட மரபின் எழுச்சி, ராஷ்டிரகூடர்கள் சொல்லி பார்க்குறப்போ உங்களுக்கு சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரியில் வருவாங்க. ஸோ ராஷ்டிரகூடர் படிக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. எல்லோரா குகை கோயிலை கட்டினவங்க, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஆமாம் எல்லோரா குகை கோயிலை கட்டினவர். தென் உங்களுக்கு சிறந்த அரசர் யார், அமோகவர்ஷர் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி விஷயங்கள் நிறையா கேட்டிருக்காங்க. ஸோ நல்லா படிச்சுக்கோங்க. எலிஃபண்டா குகை பற்றி கூட கொஷின் கேட்டிருந்தாங்க. எலிஃபண்டா குகை பற்றி கூட கொஷின் நமக்கு நிறையா கேட்டிருக்காங்க. ஸோ ராச்சிரகூடர்கள் அப்படின்றது படிச்சுக்கோங்க. இந்த லெசனில் நீங்கள் படிக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தென்னிந்தியாவில் தென்னிந்தியாவில் பண்பாட்டு வளர்ச்சியா எந்த லெசன் பார்த்தோம், தென்னிந்தியாவில் பண்பாட்டு வளர்ச்சி அப்படின்ற லெசன் பார்த்தோமா, இல்லை சாரி, இந்த ஹர்ஷர் மற்றும் பிரதேச முடியரசுகளின் எழுச்சி அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இதில் உங்களுக்கு தேவைப்பட்ட விஷயங்கள் மட்டும் நீங்கள் படிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம சொல்லிட்டோம். ஓகேங்களா. தென் தென்னிந்தியாவில் பண்பாடு வளர்ச்சி அப்படின்றப்போ உங்களுக்கு பார்த்தோன்னு தெரிஞ்சிடும். தென்னிந்தியானா உங்களுக்கு யார் வந்துருவா, சாளுக்கியர்களும் பல்லவர்கள் பற்றியும் கொடுத்துருப்பாங்க, சாளுக்கியர்கள் பற்றியும் பல்லவர்கள் பற்றியும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த லெசன் கண்டிப்பாக நல்லா படிச்சுக்கோங்க அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லுவேன். சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரியில் கவர் ஆகும். சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரின்னு ஒரே டாபிக், தென்னிந்தியா வரலான்னு சொல்லி ஒரே டாப்பிக்காக தெரியும். ஆனால் அந்த சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரி அப்படின்றது உங்களுக்கு பல விஷயங்கள் சேர்ந்தது தான். இந்த சாளுக்கியர்கள்லேருந்து, ராச்சிரகூடர்கள்லேருந்து, சோழர்கள்லேருந்து, பாண்டியர்கள்லேருந்து யார் வந்தாலும் படிக்கிற மாதிரி தான் இருக்கும். தமிழ் பக்தி இயக்கம் அப்படின்றது உங்களுக்கு படிச்சிங்க அப்படின்னா எங்கே யூஸ் ஆகும்னா யூனிட் 6ல் உங்களுக்கு யூஸ் ஆகும். தமிழ் சமுதாய வரலாறுல கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஆழ்வார்கள் நாயன்மார்களும் உங்களுக்கு அங்கே தமிழ் சமுதாய வரலாறுலையும் உங்களுக்கு இந்த ஆதிசங்கரும் நாயன்மாரும் பெருசாக இருக்க மாட்டாங்க. ஸோ ஒரு பக்கம் தான் இருப்பாங்க அப்படின்றதுனால அதையும் சும்மா படிச்சு வச்சுக்காங்க. ஒரு கான்செப்ட் ஓரியன்டாக ஸ்ட்ராங் ஆவீங்க அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக. ஸோ தென்னிந்தியாவில் பண்பாடு வளர்ச்சி படிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் அரேபியர் மற்றும் துருக்கியரின் வருகை அப்படின்னு சொல்லி எடுத்தீங்கன்னா இது நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். அப்போ இஸ்லாமிய மதம் உருவாக்கத்திலிருந்து உங்களுக்கு சிந்து மீது அரபு படையெடுப்பு அப்படின்றலாம் கொடுத்துருக்காங்க. அரேபியர் வருகை அப்படின்றது உங்களுக்கு பெருசாக இருக்காது. அப்போ இதில் உங்களுக்கு பேசிக்கான ஒரு விஷயங்கள் இதை நீங்கள் படித்து புரிஞ்சுக்கிறப்போ, கஜினி முகமது வந்தப்போ, கோரி முகமது வந்தப்போ அவர் எப்படிலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்சி பிடிச்சார், கண்ணோசேரசர் பிருத்திவிராஜோட எப்படி சண்டை நடந்துச்சு, தரைன் போர் என்ன நடந்துச்சு அப்படின்றதெல்லாம் படிச்சுட்டு வரும்போது உங்களுக்கு ஒரு பேசிக்கான கான்செப்ட் வந்துடும். இங்கே வரும்போது இதுக்கப்புறம் வரது தான் உங்களுக்கு என்னது, டெல்லி சுல்தான். இங்கே தான் உங்களுக்கு டெல்லி சுல்தானியத்தின் தோற்றம் கொடுத்துருக்காங்க இல்லையா. இதுக்கப்புறம் இருக்கிறதா உங்களுக்கு ஓப்பன் சிலபஸாக இருக்குது. இதை மட்டும் நல்லா படிச்சுக்கோங்க. இதுக்கு மேலே இருக்கதை வேணா சும்மா ரீட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த இடம் புரியணும் அப்படின்னா இதுக்கு மேலே இருக்கிறத படிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா புரியும். ஓகேங்களா. இது உங்களுக்கு டைரக்ட் சிலபஸ். தென் உங்களுக்கு இது எல்லாமே படிக்கணும் அப்படின்றத சொல்லியாச்சு. பண்பாட்டு ஒருமைப்பாடு, இந்தியாவில் பக்தி இயக்கம் அப்படின்றது கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அதில் என்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதில் உங்களுக்கு தமிழ்நாடு ஓரியன்டான தகவல்கள் இருக்கும்.
தமிழ்நாடு ஓரியன்டான தகவல்கள் அது மட்டும் படிச்சீங்கன்னா போதுமானதாக இருக்கும். இங்கே தென்னிந்தியாவில் பக்தி வழிபாடுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இந்த இடத்துல படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு பல்லவர்கள் பற்றியும் உங்களுக்கு சோழர்கள் பற்றியும் விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் படிச்சுக்கோங்க. நாயன்மார்கள் பற்றி ஒரு சில விஷயங்கள் கிடைக்கும். ஸோ இதை நீங்கள் படிச்சுக்கோங்க. இதை மட்டும் படிச்சீங்கன்னா போதுமானதாக இருக்கும். வேறு எது இருக்கான பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு எதுவும் கிடையாது. மேலே இருந்தக்கூடிய அந்த தென்னிந்தியாவில் மதப்பரவல் அது மட்டும் நீங்கள் படிச்சீங்கன்னா போதுமானதாக இருக்கும். வேறு எதுவும் இல்லை. ஓகேங்களா? இந்தியாவில் பக்தி இயக்கத்தில் தென்னிந்தியா மட்டும் படிச்சிங்கன்னா போதுமானது அப்படின்னு சொல்லிச்சு. இது ஃபுல்லாக படிக்கணும், இது ஃபுல்லாக படிக்கணும். ஐரோப்பியர் வருகை, அப்போ ஐரோப்பியர் வருகை படிக்கணுமா? நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஐரோப்பியர் வருகை படிக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா தேவையில்லை. ஐரோப்பியர் வருகை உங்களுக்கு எதில் வரும்? முகலாயர்கள்லாம் நம்ம என்ன பண்ணிட்டோம் சொல்லிட்டோம். முகலாயர்கள்லாம் உங்களுக்கு சொல்லிட்டோம். ஃபுல்லாக இப்போ இதெல்லாம் ஃபுல்லாக உங்களுக்கு சிலபஸ். மராத்தியர் ஃபுல்லாகவே சிலபஸ். மராத்தியர்கள்லாம் ஓப்பன் சிலபஸ். ஐரோப்பியர் வருகைன்னு சொல்லி பார்க்குறப்ப நீங்கள் ஒரு வேளை படிச்சிங்கன்னா அது உங்களுக்கு என்னை பொறுத்தவரைக்கும் ஹிஸ்ட்ரி அப்படின்றது இங்கே இருக்கக்கூடிய எல்லா லெசன்ஸுமே நீங்கள் படிக்கிற மாதிரி தான் இருக்குது சிலபஸ். ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் அப்படின்னு கொடுத்துருக்கனால எல்லா லெசனுமே படிக்கணும் தான். நான் உங்களுக்கு செலக்டிவாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒரு லெசன்லையும் நீங்கள் இது மட்டும் படிச்சிங்கன்னா போதுமான விஷயங்கள் அப்படின்றது. ஓகேங்களா? 19 லெசன் இருக்குது அப்படின்னா 19 லெசனில் எந்த லெசனுமே நீங்கள் இந்த லெசன் ஃபுல்லாக படிக்க வேணாம்னு சொல்லி ஒமிட் பண்ண முடியாது. அப்படி தான் இருக்குது சிலபஸ் அப்படின்றது. ஸோ உங்களுக்கு தெளிவாக நான் எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் நீங்கள் படித்தா போதும். ஏன் படிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம். மற்றபடி அதையும் நான் சொல்லிட்டேன். கல்ச்சர் அப்படின்றது படிக்கிறதும் படிக்காதும் உங்களுடைய விருப்பம். இல்லை அப்படின்னா டேரக்ட் சிலபஸில் இருக்கக்கூடிய இண்டஸையும் குப்தாஸையும் முகல்ஸையும் டெல்லி சுல்தான்ஸையும் சோலாஸையும் மட்டும் நீங்கள் படிச்சுட்டு போனீங்கனாலும் பிரச்சனை கிடையாது. நம்மளுடைய டைம் எவ்வளோ இருக்குது, நம்ம எவ்வளோ படிச்சிருக்கோம் அதெல்லாம் பொறுத்து தான் அதை நீங்கள் டிசைட் பண்ணணும். எனக்கிட்ட நான் இப்போ தான் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா அந்த ஓப்பன் சிலபஸில் இருக்கக்கூடிய லெசன்ஸ் மட்டும் நீங்கள் படிச்சிங்கன்னா போதுமானது. மற்றபடி நான் ஏற்கனவே ஒரு தடவை படிச்சிருக்கேன், இப்போ நான் எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் படிக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய அந்த கல்ச்சரையும் சேர்த்து படிச்சுட்டு போயிருங்க முடிஞ்ச அளவு அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லலாம். ஸோ இந்த ஐரோப்பியர்கள் வருகை அப்படின்றது நான் எதுக்காக படிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம்னா அங்கங்கே உங்களுக்கு முகல்ஸ் பற்றி கொடுத்துருப்பாங்க. அங்கங்கே முகல்ஸ் பற்றியும் உங்களுக்கு தமிழ்நாட்டில் இருந்த இந்தியாவில் இருந்த ஒரு மன்னர்கள் பற்றியும் கொடுத்துருப்பாங்க. ஸோ பெருசாக ஒன்றும் தேவை கிடையாது. இதுக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய விஷயங்கள் கொஞ்சம் தேவைப்படுறமா இருக்கும். பெருசாக எதுவும் தேவைப்படாது. ஐரோப்பியர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஐரோப்பியர்கள் வருகை அப்படின்னு சொல்லியே முன்னாடி சிலபஸ் இருந்துச்சு. இப்போ உங்களுக்கு அது சிலபஸில் இல்லை. இருந்தாலும் சும்மா ஒரு தடவை பார்த்து வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு பார்த்து வச்சுக்கிறப்போ உங்களுக்கு இங்கே இருந்த மன்னர்கள் பற்றியும் அந்த ஆட்சி முறைகள் பற்றியும் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு புரியும். ஐரோப்பியர்களை பற்றி பெருசாக படிச்சுக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஆனால் ஐரோப்பியர்கள் இங்கே வந்து உங்கள் தமிழ்நாட்டு மன்னர்களோட ஏதாச்சும் சிங் பண்ணி இருக்கக்கூடிய தகவல்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் படிச்சுக்கோங்க அப்படின்ற ஒரு விஷயத்த கம்பல்சரி நம்மளால் சொல்ல முடியும். ஓகேங்களா? ஓகே, இதுதான் ஐரோப்பியர்கள் வருகை அப்படின்றத பொறுத்த வரைக்கும். சும்மா வேணா படிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஆங்கிலேய ஆட்சியின் விளைவுகள் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப என்ன கேட்டிங்கன்னா கண்டிப்பாக படிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லுவேன். ஏன் அப்படின்றதையும் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அப்போ தேசிய மறுமலர்ச்சி அப்படின்ற ஒன்று வருது. அப்போ இதோட ஹிஸ்ட்ரி உங்களுக்கு முடிஞ்சிருச்சு. ஐஎன்எம்ஏ ஸ்டார்ட் பண்ணுறோம் இல்லையா? அப்போ 12th ஃபுல்லாக ஐஎன்எம் தான். 11th ஸ்டார்டிங் 11th லாஸ்ட் இருந்து. அப்போ ஆங்கிலேய ஆட்சி விளைவுகள் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப தேசிய மறுமலர்ச்சிக்கு முக்கியமான காரணமாக இருந்தது ஆங்கிலேயருடைய நிர்வாக முறைகளும் அவங்க நம்மள்ட்ட ஏற்படுத்தின நிறைய மாற்றங்களும் தான். அப்போ இந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் இந்த லெசனில் இவங்க கொடுத்துருக்கக்கூடிய இந்த நிறைய மாற்றங்கள் இந்த மாற்றங்கள்லாம் தான் நமக்கு என்ன கொண்டு வருது அப்படின்னா இந்த மாற்றங்கள்லாம் தான் நமக்கு எங்கே கொண்டு போய் நிறுத்துது அப்படின்னா நம்மளோட படிக்க வைக்குது. தேசிய மறுமலர்ச்சி, தேசியம் நம்மளாம் ஒரே நாடு அப்படின்ற ஒரு கான்செப்ட் உருவாகுது. அது மட்டும் இல்லாமல் நிறைய பிரச்சனைகளை உருவாக்குது. அப்போ ஆங்கிலேயர்களுக்கு இந்த லெசன் படிக்கணுமா அப்படின்றத நான் சொல்லிட்டேன். ஆங்கில ஆட்சியின் விளைவுகள் அப்படின்றது கண்டிப்பாக படிக்கணும். அப்போ இந்த ஆங்கில ஆட்சியுடைய விளைவுகள் தான் தொடக்க கால எதிர்ப்புகளாக வந்து நிற்கிது. ஆங்கில ஆட்சியின் தொடக்க கால எதிர்ப்புகள் டேரெக்டாக உங்களுக்கு சிலபஸில் இருக்குது. தென் உங்களுக்கு நவீனத்தை நோக்கி அப்படின்ற ஒரு லெசன் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நவீனத்தை நோக்கில உங்களுக்கு எதை பற்றி கொடுத்துருப்பாங்க? தேசிய மறுமலர்ச்சி யூஸ் ஆகிற மாதிரி சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் பற்றி கொடுத்துருப்பாங்க. சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் பற்றி கொடுத்துருப்பாங்க. இந்த லெசனுமே நீங்கள் ஃபுல்லாகவே படிக்கணும். அப்போ இந்த லெசன் நீங்கள் ஃபுல்லாகவே படிக்கணும். இதுதான் நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி 11th ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் அப்படின்றது தான் சிலபஸ். நீங்கள் இதில் இருக்கக்கூடிய எல்லா லெசன்லையுமே படிக்கிற மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் என்னென்ன படிக்கணும் அப்படின்ற விஷயத்த சொல்லிட்டேன். அப்போ படிக்கிறதும் படிக்காதும் நம்முடைய விருப்பம் தான். நம்ம எந்த அளவுக்கு படிச்சிருக்கோம், விருப்பம் அப்படின்றத விட நம்ம எந்த அளவுக்கு படிச்சிருக்கோம், நமக்கு எந்த அளவுக்கு பெண்டிங் இருக்குது, இந்த சப்ஜெக்டுடைய வெயிட்டேஜ் என்ன, அதெல்லாம் வச்சு நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள் தான். நீங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நான் சொல்லக்கூடிய லெசன்ஸ் மட்டும் படிச்சுக்கோங்க. எங்கெல்லாம் இந்த சிலபஸில் டைரெக்டாக கவர் ஆகுதோ சிந்துவெளி நாகரிகமும் குப்தர்களும் தில்லி சுல்தானும் முகலாயர்களும் மராத்தியர்களும் விஜயநகர பாமினியும் தென்னிந்திய வரலாறும் தேசிய மறுமலர்ச்சியும் ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால இலட்சியம் உங்களுக்கு டேரெக்டாக இங்கெல்லாம் கவர் ஆகும் அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் நான் சொன்னேன் பார்த்தீங்களா? இந்த விஷயங்கள் நவீனத்தை நோக்கியா இருக்கட்டும், இந்த லெசன் உங்களுக்கு இந்த லெசன் தென் உங்களுக்கு இது சோழர்கள், இது தென்னிந்தியாவில் பண்பாட்டு வளர்ச்சி, குப்தர்கள், அதை மட்டும் விட்டீங்க அப்படின்னா அதுக்கு மேலே உங்களுக்கு இங்கே அப்போ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 இந்த ஒரு 11 லெசன் மட்டும் படிச்சுக்கோங்க அப்படின்ற ஒரு விஷயம் என்னால் சொல்ல முடியும். மற்றபடி நான் ஏற்கனவே படிச்சிருக்கேன், எனக்கு நிறையா தெரியும், இன்னும் கொஞ்சம் நான் இன்டெப்த்தாக படிக்கணும், நான் குரூப் 1 படிக்கணும், நான் குரூப் 2 படிக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா நம்ம சொல்கிற மாதிரி இந்த மாதிரி இன்டெப்த்தாக கொஞ்சம் போய் படிச்சு வச்சுக்கோங்க அப்படின்றத என்னால் சொல்ல முடியும். கண்டிப்பாக ஆணித்தரமாக உறுதியாக சொல்ல முடியும் அப்படின்ற ஒரு விஷயம். ஏன்னா நான் எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொடுத்துட்டேன். வேதகால பண்பாடுலேருந்து குரூப் 4லேயே உங்களுக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லிட்டேன். ஓகேங்களா? அப்போ இதெல்லாம் தான் நீங்கள் படிக்க வேண்டிய லெசன். எங்கெங்கே கவர் ஆயிருக்கு, ஏன் கவர் ஆயிருக்கு, அதை
அதை ஏன் படிக்கணும் அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டோம். நம்ம தொடர்ந்து இந்த கிளாஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம இதே போல இன்னொரு வகுப்புல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.